குயிக்காக ஒரு சிக்கன் கிரேவி புதினா ஃப்ளேவரில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு. இப்போ ரஃப்பாக சாப் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 50% குக் ஆன உடனே வெங்காயம் தக்காளியும் ரஃப்பாக சேர்த்து குக் பண்ணிக்கலாம். அது கூடவே பாதாம் முந்திரி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இந்த சைடில் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு, ஆயில் சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது குக் ஆகிருக்கு. எப்படின்னா இதோடைய ஜூஸ் வெளியே வரக்கூடாது, ஆனால் தக்காளி குக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இதோட புதினா கொத்தமல்லி சேர்த்து லேசாக வதக்கி கொடுங்க. பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 3 ஸ்பூன் மிளகாய் தூளை கலந்து கொடுங்க. இது ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்செடுத்த இந்த கிரேவியை சேர்த்துக்கலாம். தண்ணி கலந்து சேர்த்து ஊற்றிட்டு இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வேக வச்ச சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து கொடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ இது கொதித்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மினி ஆப்பம், சப்பாத்தி, இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.